பண்ணும்போது நம்ம பண்ணுறது வந்து என்ன பண்ணுவோன்னா, லெமன் ஊற்றின பிறகு வந்து என்னென்னா நல்லா ஸ்டவ்வில் வச்சுருப்போம். ஸோ அப்படி பண்ணக்கூடாதுங்க. ஒரு கொதி வந்த பிறகு லெமன் தண்ணி ஊற்றின பிறகு என்ன பண்ணுறோன்னா, லெமன் ஜூஸ் புழிஞ்சு ஊற்றுறோம்ல, ஊற்றினோடனே ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து என்ன செஞ்சிடணும்னா ஆஃப் பண்ணிடணுங்க. ரொம்ப கொதிக்க கூடாதுங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா வந்து லெமன் சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இது செம்ம டேஸ்டியாக லெமன் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்கூல் போகிற பசங்களுக்கு நம்ம ஈஸியாக வந்து செஞ்சு கொடுக்க முடியும். இன்னும் நிறையா பசங்களும் வந்து விரும்பி சாப்பிட்ற சாப்பாடுங்க. ஸோ அந்த மாதிரியான லெமன் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் லெமன் ரைஸ் தாளிக்கிறதுக்காக நம்ம என்ன எடுத்துருக்கோன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா உளுந்து கொஞ்சம் எடுத்துருக்கோங்க. கடுகு அஸ்யூஷுவல் நம்ம போடுறதுனால நான் எடுக்கலை, உளுந்து எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா கடலப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேங்க, உளுந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க, வேர்க்கடலை மட்டும் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. அதோட வந்து தாளிக்கிறதுக்காக ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு எடுத்துருக்கேன்னா கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க தாளிக்கிறதுக்கு. இதில் வந்து நான் 3 பேர்த்துக்கு வந்து பெரியவங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து என்னென்னா 3 லெமன் வந்து எடுத்திருக்கேங்க. நல்லா பழுத்த லெமனாக 3 லெமன் எடுத்திருக்கேன். அதோடு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. நான் அந்த லெமன் ரைஸுக்காக வந்து என்ன செய்கிறேன்னா, ஆல்ரெடி வந்து சாதம் வந்து வடித்து வச்சுருக்கேங்க. வடித்து அதை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருக்கேன். சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணேன்னா கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி அதை வந்து ஆற வச்சுருக்கேங்க. நல்லா ஆறி வந்திருந்ததுனா தான் லெமன் சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இன்னொன்று எண்ணெய் ஊற்றுறதுனாலேயும் வந்து நமக்கு வந்து சாதம் வந்து அப்படியே உதிரியாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் தான் லெமன் ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். இல்லை சாதம் வந்து குழஞ்சிருச்சு, நம்ம லெமன் ரைஸ்க்கு வந்து தாளிக்கலாங்க. அதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கடாயில் வந்து 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேங்க. அதோடு வந்து நம்ம ஆல்ரெடி காமிச்ச மணிக்கு 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 ஸ்பூன் வந்து வேர்க்கடலை வந்து தோல் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதை வந்து வறுத்து எடுத்துடலாம் அந்த எண்ணெயில். ஸோ இதை எண்ணெயில் வறுத்து அப்படியே தனியாக எடுத்துடலாங்க. அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுனா நமக்கு லெமன் ரைஸ் சாப்பிடும் போது வந்து நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து அதே கடாயில் வந்து கடுகு போட்டுடலாங்க. நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லி வந்து 2 தலை போட்டுருவாங்க. புதினா போட்டுடலாங்க. நம்ம ஒரு கொதி வந்தோடனே அந்த தண்ணியை வந்து ஆல்ரெடி நம்ம ஆற வச்ச சாதத்தில் வந்து ஊற்றியாச்சிங்க. இதை வந்து நம்ம நல்லா கிளறலாம். அதோடு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலை, கடலப்பருப்பு, உளுந்து அதையும் வந்து கொட்டிடலாங்க. கொட்டிட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டோம்னா நமக்கு சூப்பரான லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுங்க. இது மத்தியானம் லஞ்சுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. நான் இப்போ வந்து காலையில் வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. இப்போ நம்ம வந்து சாதம் வந்து கிளறியாச்சிங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து சைடிஷாக வந்து நான் வந்து கத்திரிக்காய் தொக்கு ரெடி பண்ணியிருக்கேங்க. யூஸ்வலாக வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா, எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் முட்டை வந்து பொரித்து கொடுத்தீங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்குங்க. லெமன் ரைஸு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாதிரி லெமன் சாதம் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஸ்கூல் போகிற பசங்க வந்து மிச்சம் இல்லாமல் வந்து சாப்பிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் D3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.